புதுச்சேரி மாநிலத்தில் நாராயணசாமி பேர். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் மாநாடு வந்து புதுச்சேரியில் நல்ல சிறப்பாக நடந்துச்சு. எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடந்துச்சுங்க. புதுச்சேரி மாநில அரசு தான் அது முக்கியமாக அதுக்கு வந்து அது கொடுத்துச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பேசிட்டு கடைசியில் வந்து திறந்திருக்கிற ரேஷன் கடையை திறந்துலன்னு சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இங்க இருக்கிற அவங்களுடைய ஆளுங்க சரியான கள ஆய்வுகள் தெரியாம உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி போனா ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிற ஒரு கட்சிக்கான பின்னடைவு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை முதல்ல தேர்ந்தெடுங்க. ஒரு பகுதியில் போகும்போது அங்க இருக்கிற எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதுதான் முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சிங்கிறது. அங்க போய் பார்த்து அங்க என்ன ஆய்வு செஞ்சு அதை 2 நட 3 நட அதை ஆய்வு செஞ்ச பிறகுதான் போடுவாங்க. யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறதுனால அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஒரு பின்னடைவா தெரியுது. இது முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும். ஏன்னா முதலமைச்சர் சிறப்பாக செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் கடை திறக்கலங்க. இது ரேஷன் கடை திறக்கலங்கிறது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. ஆனா இப்போ ரேஷன் கடை திறந்து மாசம் அரிசி போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்மளுக்கு போகும்போது இதை தவிர்த்தா கட்சியோட வளர்ச்சிக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே அப்டேட்ல இருக்காங்க. இந்த ரேஷன் கடை தெரிஞ்சு நகைப்புக்குரிய ஒரு பேச்சா ஆயிடுச்சுல. அதனால அது மாதிரி வார்த்தைகளை தடுத்தா இந்த கட்சியோட அடிப்படை வளர்ச்சிக்கணும். அது அந்தந்த பகுதியில் உள்ளவங்கள கள ஆய்வு செய்யறவங்கள உட்காந்துட்டு பேப்பர்ல எழுதி கொடுக்குறவங்கள தயவுசெய்து அவங்களெல்லாம் அவங்களிருந்து ஒதுக்கி வச்சா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. இப்ப புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த போன ஆண்டு பாத்தீங்கன்னா முல்லாவே மூடி இருந்துச்சு. இப்பதான் வந்து கடையை திறந்துருக்காங்க. அந்த கடை மூணத்துக்கும் கடை திறந்ததுக்கும் இந்த இடைவெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கலாம் பட்டினி பசியில இருக்காங்க. இது இங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா கடை திறந்துருக்காங்க. ஒரு சில பகுதியில் தான் கடையை திறந்துட்டு பாக்கியெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரெகுலரா அரிசி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லா ஏரியும் பாத்தீங்கன்னா இப்ப கோதுமை, பருப்பு இதெல்லாம் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் போடல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் டெண்டர் இருக்கிறதுனால அப்ப 18ஆம் தேதிக்குள்ள போட்டாதான் இவங்க அடுத்த மாசத்துக்கு போக முடியும். இதை போட்ட உடனே பாத்தீங்கன்னா அங்க பட்ஜெட் இல்ல, இங்க பட்ஜெட் இல்ல. இதுக்கு நிரந்தரமா ஒரு நிதியை தனியா ஒதுக்கி இதுக்குன்னு ஒதுக்கி இப்ப பட்ஜெட்ல போடுறாங்கன்னா இந்த 12 மாசத்துக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்குன்னு போடணும். அப்படி போட்டாதான் மக்களுக்கு ரெகுலரா போய் சேரும். ஏன்னா இந்த நம்ம நிறைய நினைப்போம் என்ன ரேஷன் கார்டு அரிசி, இந்த ரேஷன் கார்டு அரிசியை மட்டுமே நம்பி பல குடும்பங்கள் இருக்காங்க. அதனால அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ள போடுவாங்கன்னு நினைச்சிட்டு பரவாயில்ல இந்த மாசம் வாங்கிக்கலான்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்க இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே தொத்துவாங்க. இந்த ரேஷன் அரிசி இதுக்காகனாலும் வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அதனால அது காலத்தோடு போட்டா நல்லா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கோதுமை இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவுக்கு நோய் வரணுமோ அவ்வளவுக்கு அளவு இருக்கு. கோதுமை எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாங்க. வாங்க முடியாதவங்க போய் கடையில வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அதனால இதெல்லாம் கொண்டுட்டு வரணும். அதுமாரி இங்க ஊழியர்களுக்கு வந்து ஏன்னா அவங்க தான் மன உயர்வுல செஞ்சாதான் முறைகேடு நடக்குது. முறைகேடு ஏன் நடக்குது இதுதான். இப்ப அவங்க என்ன போடுவாங்க, அவங்க சம்பளம் இல்ல, அவங்க வீட்லயும் குழந்தை குட்டிலாம் இருக்கும். அதனால அந்த சம்பளத்தையும் ரெகுலரா போடணும்.